everyone, welcome to Electrical Brains. இந்த பவர் எலக்ட்ரானிக்ஸ் லெக்சர் சீரீஸில் நம்ம லாஸ்ட் என்ன பார்த்தோம்னா சாப்பர் அப்படிங்கிறத பற்றி படித்தோம். சாப்பர்னா என்னன்னு சொன்னோம், டிசி டு டிசி கன்வெர்டர்னு சொன்னோமா. எதுக்காண்டி டிசியிலேருந்து நம்ம டிசியை கன்வெர்ட் பண்ணணும். இன்புட் ஆனது நமக்கு ஃபிக்ஸ்டு டிசியாக இருக்கும், அவுட்புட் ஆனது நமக்கு வேரியபிள் டிசியாக ஆகணும். நிறைய இடத்துல நமக்கு என்ன தேவைப்படுது, வேரியபிள் டிசி அப்ளிகேஷன் தேவைப்படுது. எஸ்எம்பிஎஸ்ஸாக இருக்கட்டும், இல்லை நிறைய சிஸ்டம் போர்டு அப்ளிகேஷன் எல்லா இடத்துலையும் நமக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேரியபிள் டிசி வோல்டேஜ் தேவைப்படுது. அந்த வேரியபிள் டிசியை நம்ம கெட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம், ரெண்டு மெத்தடில் பார்த்தோமா. ஏசி லிங்க் சாப்பரை யூஸ் பண்ணலாம், இல்லை டேரெக்டாக டிசி சாப்பரை யூஸ் பண்ணலாம்னு சொன்னோம். ஏசி லிங்க்னா என்ன பண்ணியிருப்போம், ஃபர்ஸ்ட் நமக்கு ஃபிக்ஸ்டு டிசியாக இருக்கிறத ஏசியை கன்வெர்ட் பண்ணியிருப்போம். அந்த ஏசியை ஸ்டெப் அப் ஆர் ஸ்டெப் டவுன் பண்ணியிருப்போம். ஃபர்தராக அந்த ஏசியை அகைன் டிசியை கன்வெர்ட் பண்ணியிருப்போம். ஸோ இங்கே இருந்து நமக்கு என்ன ஆகுது, 2-3 ப்ராசஸ் ஆகுது. 2 டைப் ஆஃப் கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணுறோம், இன்வெர்ட்டரும் யூஸ் பண்ணுறோம், ரெக்டிஃபையரும் யூஸ் பண்ணுறோம். சென்டரில் நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு, ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் ஆர் ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ இந்த காம்ப்ளிகேட்டட் ப்ராசஸ் யூஸ் பண்ணாமல் என்ன பண்ணுறோம், டேரெக்டாக டிசி சாப்பரை யூஸ் பண்ணோம். அந்த டிசி சாப்பர் என்ன ஆகுது, ஒரே ஒரு சிங்கிள் சுவிட்சை மட்டும் யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கிறோம், நம்ம ஃபிக்ஸ்டு இருக்க டிசி வோல்டேஜை வேரியபிள் டிசி அவுட்புட் வோல்டேஜாக மாற்றிக்கிறோம். ஓகேவா. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அந்த சாப்பரோட பேசிக் ஆப்ரேஷன் என்ன அப்படிங்கிற பற்றி படிக்க போகிறோம். சாப்பர்னு சொன்னோம் இல்லையா, சாப்பர் ஆனது எப்படி ஒர்க் ஆகுது, அந்த ப்ராசஸில் நம்ம அவுட்புட் வோல்டேஜை எப்படி ஸ்டெப் அப் பண்ணுறோம், ஸ்டெப் டவுன் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கும். ஓகேவா. ஸோ லாஸ்ட் என்ன சொல்லியிருக்கோம், டைப்ஸ் ஆஃப் சாப்பரும் பார்த்துருக்கோம் இல்லையா. இந்த டைப்ஸ் ஆஃப் சாப்பரில் ஃபர்ஸ்ட் என்ன பார்த்துருப்போம், பேஸ்ட் ஆன் வோல்டேஜ் லெவலை பொறுத்து ஸ்டெப் அப் சாப்பர் ஆர் ஸ்டெப் டவுன் சாப்பர்னு சொல்லியிருப்போம். அடுத்து பேஸ்ட் ஆன் அவுட்புட் வோல்டேஜ் அண்ட் கரண்டோட டைரக்ஷன், அது பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்காத பொறுத்து ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் சாப்பர், செகண்ட் குவாட்ரண்ட் சாப்பர். நெக்ஸ்ட் அதே என்ன சொல்லியிருப்போம், டைப் ஏ சாப்பர், டைப் பி சாப்பர், டைப் சி சாப்பர், டைப் டி சாப்பர் அண்ட் டைப் இ சாப்பர்னு பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் இந்த வோல்டேஜை வச்சு எப்படி அதை காமுடேட் பண்ணுறோம்னு பார்த்துப்போம். காமுடேஷன் என்னது, அங்கே நம்ம யூஸ் பண்ணுற சுவிட்சை எப்படி ஆஃப் பண்ணுறோம் அப்படிங்கிற மெத்தட் தான் காமுடேஷன் சொல்லியிருப்போம். அந்த காமுடேஷன் மெத்தடை பொறுத்து வோல்டேஜ் காமுடேஷன் சாப்பர், கரண்ட் காமுடேட்டர் சாப்பர், லோடு காமுடேட்டர் சாப்பர், இம்பல்ஸ் வோல்டேஜ் காமுடேட்டர் சாப்பர்னு பார்த்துருப்போம். ஓகேவா. அந்த வோல்டேஜ் காமுடேட்டர் கரண்ட் காமுடேட்டர் என்ன, நம்ம காமுடேஷன் என்ன சொல்லியிருக்கோம், சுவிட்சை ஆஃப் பண்ணுறதுக்கு. ஓகேவா. அந்த சுவிட்சை ஆஃப் பண்ணுறது நம்ம வந்து ரிவர்ஸ் வோல்டேஜை அப்ளை பண்ணி ஆஃப் பண்ணால் அதை தான் வோல்டேஜ் காமுடேஷன் சொல்லியிருப்போம். கரண்ட் காமுடேஷன்னா ஆனோடு டு கேத்தோடு கரண்ட்டுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் நம்ம ரிவர்ஸ் கரண்ட்டை ஃப்ளோ பண்ணி அந்த ரிவர்ஸ் கரண்ட்டால் நம்மளோட சுவிட்ச் ஆனது ஆஃப் ஆனால் அதை தான் கரண்ட் காமுடேஷன் சொல்லியிருப்போம். ஓகேவா. ஸோ அந்த மாதிரி காமுடேஷன் மெத்தடை பொறுத்தும் நம்மளோட சாப்பரை கிளாசிஃபை பண்ணியிருப்போம். ஸோ 3 டைப் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். ஃபர்ஸ்ட் வந்து பேஸ்ட் ஆன வோல்டேஜ் லெவலை பொறுத்து ஸ்டெப் அப் ஆர் ஸ்டெப் டவுன். ஓகேவா. நெக்ஸ்ட் அந்த வோல்டேஜ் அண்ட் கரண்டோட டைரக்ஷனை பொறுத்து 5 டைப் பண்ணியிருப்போம், டைப் ஏலேருந்து டைப் இ வரைக்கும். நெக்ஸ்ட் டைப் ஆஃப் காமுடேஷனை பொறுத்து வோல்டேஜ் காமுடேஷன், கரண்ட் காமுடேஷன், இம்பல்ஸ் காமுடேஷன், லோடு காமுடேஷன். மேஜராக நீ தெரிஞ்சிக்க வேண்டியது அந்த வோல்டேஜ் லெவலை பொறுத்து ஸ்டெப் அப் கன்வெர்ட்டா ஸ்டெப் டவுன் கன்வெர்ட்டா பார்க்க போகிறோம். ஓகேவா. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சிக்க முன்னாடி நார்மலாக ஒரு சாப்பர்னா என்ன இருக்குது, அதில் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிதான் நீ பார்க்க போகிறோம். ஓகேவா. அந்த சாப்பரில் என்ன இருக்குன்னா, சிம்பிளாக ஒரு சுவிட்சும் அந்த லோடும் இருக்கும். அதான் நம்ம என்ன சொல்கிறோம்னா சாப்பர் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே கொடுத்தவங்க இல்லையா சாப்பர்னு சொல்லிட்டு, இந்த சுவிட்சை தான் நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம், சாப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த சுவிட்சோட ஆப்ரேஷனை பொறுத்து தான் நம்மளோட லோடில் அவுட்புட் வோல்டேஜ் ஆனது ஸ்டெப் அப் ஆகுதா ஸ்டெப் டவுன் ஆகுதா அப்படிங்கிறத டிசைட் பண்ண போகிறோம். ஓகேவா. நார்மலாக சுவிட்ச் ஆனது, சுவிட்ச் வந்து ஆஃப் கண்டிஷன் ஆர் ஆன் கண்டிஷன் சொல்லுவோமா. இந்த சுவிட்ச் ஆனது ஆன் கண்டிஷன் இருந்துச்சுன்னா என்ன ஆகும், சுவிட்ச் ஆன் கண்டிஷன்னா இது வந்து க்ளோஸ்டு சர்க்கியூட்டாக இருக்கும். ஸோ ஷார்ட் சர்க்கியூட் ஆகிருக்கும், இதுலேயே கரண்ட் ஃப்ளோ நடக்கும், லோடுக்கு கரண்ட் ஃப்ளோ ஆகும். ஓகேவா. இதே சுவிட்ச் ஆனது ஆஃபில் இருக்குன்னா சுவிட்ச் வந்து ஓப்பனில் இருக்குமா, ஓப்பனில் இருக்கும்போது இந்த இதுக்கு அக்கறாக நமக்கு வோல்டேஜ் தான் இருக்கும். ஸோ இந்த சர்க்கியூட்லேயே கரண்ட் ஃப்ளோ ஆகாது, லோடுக்கு கரண்ட் போகாது. ஓகேவா. ஸோ நார்மலாக ஜென்ரலாக எந்த டயோடையும் இண்டக்டையும் எடுத்துக்காத நார்மலாக என்ன சொல்லியிருக்கோம், பேசிக்கான ஒரு சாப்பர்னா ஒரு சுவிட்சுக்கு அடுத்து என்ன பண்ணியிருப்போம், ஒரு லோடை கொடுத்துருப்போம். ஓகேவா. இதை தான் நம்ம சிம்பிளாக சாப்பர்னு சொல்கிறது. இந்த டயோடு இண்டக்டர்லாம் என்னென்னா நம்மளோட ஃபர்தராக இந்த ப்ரொடக்டிவ் டிவைஸஸ் சேஃப்டி டிவைஸ்ன்னு சொல்லியிருப்போம்ல, அதை யூஸ் பண்ணி கொடுத்தது தான் இந்த ரெண்டும். அப்போ இதுதான் என்ன சொல்லுவோம், சிம்பிளான சாப்பர் அப்படின்னு சொல்கிறது. இந்த சுவிட்சை தான் சாப்பர்னு சொல்லுவோம். ஸோ நம்ம சிஹெச்னு காட்டிக்கலாம். இங்கே நம்ம லோடை கொடுத்துருக்கோம், லோடுக்கு அக்கறசா வோல்டேஜ் V0 இருக்கும். இப்போ சுவிட்சை க்ளோஸ் பண்ணிட்டா இது வந்து க்ளோஸ் ஆயிரும், இது வழியாக நமக்கு கரண்ட் ஃப்ளோ இருக்கும். சுவிட்ச் இப்போ ஓப்பனில் இருந்துச்சுன்னா என்ன ஆகும், இந்த சர்க்கியூட் வழியாக கரண்ட் ஃப்ளோ ஆகாது, வோல்டேஜ் வந்து இருக்காது, V0 வந்து 0 இருக்கும். ஸோ இந்த 2 கண்டிஷன் மட்டும் தானே. இந்த கண்டிஷன் வச்சு தான் நம்ம சாப்பரே இன்னும் ஃபர்தராக அப்படி கொண்டு இருக்கும். ஓகேவா. ஸோ இப்போ சாப்பர்னா என்னென்னு புரியுதா. நெக்ஸ்ட் இந்த இண்டக்டருக்கு வரலாமா. இந்த இண்டக்டரான மெயின் ஃபங்க்ஷன் என்னன்னா, நம்ம சப்ளைல வந்து ஹார்மானிக்ஸ் இருந்துச்சுன்னா அந்த ஹார்மானிக்ஸை ரெடியூஸ் பண்ணும். என்ன டைப் ஆஃப் ஹார்மானிக்ஸ்லாம் இருக்கலாம், நம்மளோட சப்ளைல வந்து எய்தர் வோல்டேஜ் ஹார்மானிக்ஸ் இருக்கலாம், கரண்ட் ஹார்மானிக்ஸ் இருக்கலாம். அப்படிதானே. ஃபர்ஸ்ட் ஹார்மானிக்ஸ்னா என்னது, ஃபண்டமெண்டல் காம்போனன்ட்ஸ் தவிர மீதி எக்ஸ்ட்ரா என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்கோ அதுதான் ஹார்மானிக்ஸ். நமக்கு ஃபண்டமெண்டல் காம்போனன்ட் 50 ஹெர்ட்ஸ் தானே. ஓகேவா. நம்ம டிசி இருந்தால் 0 ஹெர்ட்ஸ்,
இங்கே நம்ம டிசியை யூஸ் பண்ணுறோம். ஸோ 0 ஹெர்ட்ஸை தவிர ஏதாவது ஒரு ஆசிலேஷன் வேவ்ஸ் வந்தாலோ இல்லை பியூர் டிசியாக இல்லாமல் ஏதாவது ஏசி மிக்ஸாக இருந்தாலோ அதை நம்ம ப்ரொடக்ட் பண்ணுறத என்ன பண்ணுறோம், இந்த இண்டக்டர் கொடுத்துருக்கோம். லோடுக்கு பேரல நம்ம ஒரு கெப்பாசிட்டியும் கொடுத்துக்கலாம். ரெண்டுமே நமக்கு ஃபில்டர் மாதிரி ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. இந்த இண்டக்டர் என்ன பண்ணுன்னா கரண்ட் ஹார்மானிக்ஸை எலிமினேட் பண்ணும். ஓகேவா, கரண்ட் ஹார்மானிக்ஸை எலிமினேட் பண்ணும். இந்த கெப்பாசிட்டர் வந்து வோல்டேஜ் ஹார்மானிக்ஸை எலிமினேட் பண்ணும். ஸோ ரெண்டு பர்பஸ் தெரிஞ்சுக்கணும். இண்டக்டர் வந்து கரண்ட் ஹார்மானிக்ஸை எலிமினேட் பண்ணுது, கெப்பாசிட்டர் ஆனது வோல்டேஜ் ஹார்மானிக்ஸை எலிமினேட் பண்ணுது. அப்போ இந்த டயோடு எதுக்கு? இந்த டயோடு இல்லைன்னா என்ன ஆகும்னு பாரு. இப்போ நம்ம சுவிட்சை சப்ளை கொடுத்துட்டோம், சுவிட்ச் க்ளோஸ் ஆயிடுச்சு. சப்ளை போகும்போது இண்டக்டரான நமக்கு சார்ஜ் ஆயிரும், லோடு வழியாக கரண்ட் ஃப்ளோ ஆகுது, லோடுக்கு அக்ராஸா வோல்டேஜ் எக்ஸிஸ் ஆகிட்டு இருக்கும். கரெக்டா? இப்போ சுவிட்சை ஓப்பன் பண்ணிட்டா இது ஃபுல்லாக ஓப்பன் ஆயிரும், அப்படி தானே? ஸோ இந்த இண்டக்டரில் சார்ஜ் ஆனது எங்கே போய் டிஸ்சார்ஜ் ஆகும்? இண்டக்டரில் ஏதோ சம் அமௌண்ட் ஆஃப் வோல்டேஜ் இருக்குல்ல, இது லோடில் போய் டிஸ்சார்ஜ் ஆகும். ஸோ லோடில் போய் டிஸ்சார்ஜ் ஆனால் லோடில் வந்து நமக்கு ஆல்ரெடி என்ன ஆகும், நம்ம தேவையான வோல்டேஜை சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். எக்ஸ்ட்ரா வோல்டேஜ் அங்கே போகும்போது என்ன ஆகும், நம்மளோட லோடை வந்து அஃபெக்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இண்டக்டரில் ஸ்டோர் ஆகிருக்க எனர்ஜி டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு ஒரு பாத்து வேணும் இல்லையா? அந்த பாத்து கிரியேட் பண்ணுறத என்ன கொடுத்துருக்கோம், இந்த டயோட கொடுத்துருக்கோம். இன்கேஸ் இந்த டயோட கொடுக்கலன்னா இங்கே உள்ள எனர்ஜி ஆனது லோடில் போய் டிஸ்சார்ஜ் ஆகும். ஸோ அப்படி லோடு டிஸ்சார்ஜ் ஆகும்போது இந்த சுவிட்சில் நமக்கு என்ன ஆகும், ஸ்பார்க் அக்கர் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த ஸ்பார்க் அக்கர் ஆகாமல் தடுக்கிறது தான் ஃப்ரீ வீலிங் டயோடு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மூணு பார்ட்டோட ஃபங்க்ஷன் என்னன்னு புரியுதா? நமக்கு சாப்பருங்கிறது மெயினாக சப்ளைக்கு அடுத்து சுவிட்சில் இந்த லோடு, இதுதான் மெயின் பார்ட்டு. அது கூட எக்ஸ்ட்ரா நம்ம வந்து எல்சி ஃப்ரீ வீலிங் டயோடு கொடுத்துருக்கோம். எல்லோட ஃபங்க்ஷன் ஆனது கரண்ட் ஹார்மானிக்ஸை எலிமினேட் பண்ணுறதுக்கு, சியோட ஃபங்க்ஷன் ஆனது வோல்டேஜ் ஹார்மானிக்ஸை எலிமினேட் பண்ணுறதுக்கு. இந்த ஃப்ரீ வீலிங் டயோட் ஆனது எல்லா ஸ்டோர் ஆகிருக்க எனர்ஜி வந்து டிஸ்சார்ஜ் ஆகாது. இன்கேஸ் இந்த ஃப்ரீ வீலிங் டயோடு இல்லைன்னா சுவிட்சில் நமக்கு ஸ்பார்க் அக்கர் ஆகும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வச்சு நம்ம வேவ் ஃபார்ம் ட்ரா பண்ணலாமா? எந்த கண்டிஷனில் எது மட்டும் ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சால் போதும். என்ன ஆகும், சுவிட்ச் க்ளோஸ் பண்ணும்போது மட்டும் தான் நமக்கு அவுட்புட்டில் வோல்டேஜ் வருது. சுவிட்ச் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா இங்கே வராது, அவுட்புட்டில் வோல்டேஜ் 0 ஆயிரும். இந்த கண்டிஷன் மட்டும் தெரியுதா? இந்த இங்கே நம்ம வோல்டேஜுங்கிறது அவுட்புட் வோல்டேஜ் V0 இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ அப்போ இந்த இண்டக்டர் அண்ட் லோடு ரெண்டுல சேர்ந்து இருக்க வோல்டேஜ் தான் அவுட்புட் வோல்டேஜாக எடுத்திருக்கோம். இதை நீ கரெக்டாக பார்த்துக்கணும். இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், நெக்ஸ்ட் வேவ் ஃபார்ம் வரைய போகிறோம். ஸோ ஓகே, வேவ் ஃபார்ம் வரைஞ்சிடலாமா? இங்கே என்ன கொடுத்துருக்கோம்னா இந்த டைமிங்கில் மட்டும் சுவிட்ச் வந்து ஆனில் இருக்குது. சுவிட்ச் ஆனில் இருக்கும்போது மட்டும் உனக்கு என்ன இருக்குது, அவுட்புட் வோல்டேஜ் கிடச்சிருக்கு. நம்ம இன்புட்டில் என்ன வோல்டேஜ் கொடுத்தோமோ அதே தான் நமக்கு அவுட்புட்லேயே கிடைக்க போகுது. ஏன்னா இங்கே நம்ம எதுவும் லாஸ் ஆகிறது வாய்ப்பு இல்லை. ஸோ இன்புட்டில் என்ன வோல்டேஜ் கொடுக்குறோமோ அதே அமௌண்ட் ஆஃப் அவுட்புட் வோல்டேஜில் கிடைக்கும். எப்போ சுவிட்ச் வந்து ஆனில் இருக்கும்போது, அந்த சுவிட்ச் சாப்பர் ஆனது க்ளோஸ் ஆனால் மட்டும் தான் நமக்கு வோல்டேஜ் கிடைக்கும். ஸோ அந்த க்ளோஸ் கண்டிஷனில் இருக்கும் போது டி ஆன், இந்த பீரியட் என்ன சொல்லியிருக்கோம், டி ஆன். ஓகேவா? சுவிட்ச் எப்பெல்லாம் ஆனில் இருக்கோ அதை நம்ம டி ஆன் சொல்லியிருப்போம். சுவிட்ச் ஆஃப் கண்டிஷனில் இருக்கிறத டி ஆஃப்னு சொல்லியிருப்போம். ஸோ சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சுன்னா லோடுக்கு அக்கறை என்ன ஆயிரும், நமக்கு வோல்டேஜ் ஆனது 0 ஆயிரும். ஏன்னா சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சுன்னா ஓப்பன் சர்க்யூட் ஆயிரும், அது வழியாக ஃப்ளோ கரண்ட் 0 ஆயிரும். அப்படி தானே? நமக்கு என்ன ஃபார்முலா, இதை வச்சு டேரெக்டாக நம்ம ஓம்ஸாவே அப்ளை பண்ணலாம்ல. லோடுக்கு அக்கறை இருக்க வோல்டேஜ் V0 என்னவா இருக்கும், V0 ஈக்குவல் டு இது வழியாக ஃப்ளோ ஆகிற கரண்ட் இங்கே நம்ம ஐன்னு எடுத்துக்கிட்டா ஐ இன்ட்டு இந்த லோடுக்கு வந்து ரெசிஸ்டிவ் லோட தான் ஆர்னு எடுத்துக்குவோம். இங்கே இடத்துல நம்ம ஓப்பன் சர்க்யூட் ஆயிடுச்சுன்னா ஆஃப் கண்டிஷனில் இது ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆயிடுச்சுன்னா கரண்ட் 0 ஆயிரும். ஸோ V0 நமக்கு 0 ஆயிடுது. அதே தான் இங்கே நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். சுவிட்ச் ஆன் கண்டிஷனில் இருக்கும்போது மட்டும் வோல்டேஜ் இருக்கு, சுவிட்ச் ஆஃப் கண்டிஷனில் இருக்கும்போது வோல்டேஜ் ஆனது 0 இருக்கு. ஃபர்தரா சுவிட்ச் ஆன் பண்ணால் வோல்டேஜ் இருக்கும், சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டா வோல்டேஜ் இருக்காது. ஓகேவா? ஸோ இதுதான் நமக்கு என்னது, வோல்டேஜ் வேவ் ஃபார்ம். அதே இது லோடில் நம்ம கரண்ட் வேவ் ஃபார்ம் வரைஞ்சா கரண்ட் ஆனது என்ன ஆகும், சுவிட்ச் ஆன்ல இருக்கும்போது கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகுது, சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டோம்னா கிராஜுவலாக டிக்ரீஸ் ஆகும். ஓகேவா? 0 அச்சீவ் பண்ணாது. ஏன் 0 அச்சீவ் பண்ணாது, நம்ம என்ன கொடுத்துருக்கோம், லோடுக்கு பேரலா கெப்பாசிட்டர் கொடுத்துருக்கோம், லோடுக்கு முன்னாடி சீரிஸாக இண்டக்டர் கொடுத்துருக்கோம். ஸோ ஆல்வேஸ் சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இருக்கும். அதனால கரண்ட் எண்ட் ஆகுது, நமக்கு 0 ஆகாது. வோல்டேஜ் மட்டும் தான் 0 ஆகிட்டு இருக்கும், கரண்ட் ஃபர்தர் 0 ஆகாது. டியூ டு சம் அந்த இண்டக்டர் அண்ட் கெப்பாசிட்டர் இருக்க ஸ்டாட்டிக் சார்ஜஸால. ஓகேவா? உனக்கு இன்னொரு டவுட் வரலாம், கரண்ட் இங்கே நமக்கு 0 ஆகல, வோல்டேஜ் எப்படி 0 ஆகும்ட்டு. லோடு வழியா ஃப்ளோ ஆகிற கரண்ட் நமக்கு 0 ஆயிரும். என்ன சொன்னேன், இந்த ஸ்டாட்டிக் வோல்டேஜால நம்ம என்ன கொடுத்துருக்கோம், I0 கரண்ட் மொத்தமா இங்கே ஃப்ளோ ஆகிற கரண்ட் தான் I0. ஓகேவா? ஸோ அப்போ இண்டக்டர் வழியா ஃப்ளோ ஆகிற கரண்ட் எது சம் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் இருக்கும். இதனால என்ன ஆகுது, நமக்கு I0 கரண்ட் நமக்கு இருக்கும். ஸோ அவுட்புட் வோல்டேஜ் நமக்கு 0 ஆயிரும். ஓகேவா? ஸோ வேஃபார்ம் புரியுதா? இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், அவுட்புட் வோல்டேஜ்க்கு ஈக்குவேஷன் எழுதலாமா? இங்கே அவுட்புட் வோல்டேஜ் V0 எதை பேஸ் பண்ணி இருக்கு, இன்புட் வோல்டேஜ் VS பேஸ் பண்ணி தான் இருக்கு. நம்ம என்ன வோல்டேஜை கொடுக்குறோமோ அதே நமக்கு அவுட்புட் வோல்டேஜாக வரப்போகுது. ஃபர்தரா எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு, நம்ம சுவிட்சை ஆன் பண்ணது கண்டிஷனை பொறுத்து டிபெண்ட் பண்ணி இருக்கு. ஓகேவா? சுவிட்ச் வந்து எந்த டைமிங்லாம் ஆன்ல இருக்கோ அதை நம்ம டி ஆன் சொல்றோம், சுவிட்ச் எந்த டைமிங்லாம் ஆஃப்ல இருக்கோ அதை டி ஆஃப்னு சொல்றோம். ஒரு டி ஆனையும் ஒரு டி ஆஃபையும் ஆட் பண்ணி நமக்கு கிடைக்கிறது டோட்டல் டைம் பீரியட் டீன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ எப்பெல்லாம் நம்ம ஆன் பண்ணுறோம் இதெல்லாம் ஆஃப் பண்ணுறோம், மொத்த டைமிங் வந்து அப்போ டோட்டல் டைம் டீன்னு எடுத்தா அந்த டீக்கு ஃபார்ம்லாம் என்ன வரும், டி இஸ் ஈக்குவல் டு டி ஆன் பிளஸ் டி ஆஃப், ரெண்டையும் சேர்ந்தது தான் நம்ம டோட்டல் டைம் பீரியட் டீன்னு சொல்லுவோம். ஓகேவா? இதை நீ தெரிஞ்சுக்கணும். அப்போ டீங்கிறது டி ஆன் பிளஸ் டி ஆஃப்.
இதை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம், அவுட்புட் வோல்டேஜ் V நாட்டுக்கு ஈக்குவேஷன் டிரைவ் பண்ணிடலாமா. ஸோ அவுட்புட் வோல்டேஜ் V நாட் எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு சொன்னா இன்புட் வோல்டேஜ் அண்ட் சுவிட்ச் வந்து எப்போ ஆன் பண்றோமோ அந்த டைமிங் மட்டும் தான் நமக்கு அவுட்புட் வோல்டேஜ் இருக்கு. அப்போ V நாட் ஈக்குவல் டு டி ஆன் டிவைடட் பை டோட்டல் டைம் டீன்னு சொன்னா அந்த டீக்கு ஃபார்முலா என்னது டி ஆன் பிளஸ் டி ஆஃபா. இப்போ V நாட் ஈக்குவல் டு டி ஆன் டிவைடட் பை டி. நம்ம இப்போ எழுதலாம்ல V நாட் ஈக்குவல் டு டி ஆன் டிவைடட் பை டி இன்ட்டு Vs. ஸோ அவுட்புட் வோல்டேஜ் ஆனது இன்புட் வோல்டேஜ் டிபெண்ட் பண்ணி இருக்கு, சுவிட்ச் எந்த டைமிங்ல ஆன் பண்றோமோ அதை டிபெண்ட் பண்ணி இருக்கு. ஓகேவா. இந்த டி ஆன் பை டின்னு இருக்குல்ல, இதுதான் என்ன சொல்லுவோம்னா டியூட்டி சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். டோட்டல் டைமிங்ல நம்ம எவ்வளவு நேரம் சுவிட்சை ஆன் பண்ணி வச்சிருக்கோம் அப்படிங்கிற ரெண்டுக்கும் ரேஷியோ எடுத்தா அதை தான் நம்ம டியூட்டி சைக்கிள் அப்படின்னு சொல்றது. சைக்கிள்னா என்னது, கண்டினியூஸா தொடர்ச்சியா வந்துட்டே இருக்குது. டியூட்டினா நம்ம எந்த டைமிங்ல ஆன்ல வச்சிருக்கோம். ஸோ டியூட்டி சைக்கிள் இஸ் ரேஷியோ ஆஃப் டி ஆன் டு டி. ஓகேவா. டி ஆனுங்கிறது சுவிட்ச் ஆன் டைமிங்ல இருக்கும்போது உள்ள டைமிங், டிங்கிறது டோட்டல் டைமிங். ஸோ இந்த டியூட்டி சைக்கிள் என்ன இருக்கலாம், ஆல்ஃபான்னு எடுத்துக்கிறோம். அப்போ இந்த ஈக்குவேஷன்ல டி ஆன் பை டிக்கு மேல என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம், ஆல்ஃபான்னு சொல்லலாமா. அப்போ V நாட் ஈக்குவல் டு ஆல்ஃபா டைம்ஸ் ஆஃப் Vsன்னு கிடைக்குமா. இதுதான் நமக்கு என்னது முக்கியமான ஈக்குவேஷன். சாப்பர்ல அவுட்புட் வோல்டேஜ் ஈக்குவேஷனால இது கண்டிப்பா கரெக்டா ஞாபகம் வச்சிருக்கணும். V நாட் ஈக்குவல் டு ஆல்ஃபா டைம்ஸ் ஆஃப் Vs. நம்ம நிறைய டைப்ஸ் ஆஃப் சாப்பர் சொன்னோமா, ஸ்டெப் அப் சாப்பர், ஸ்டெப் டவுன் சாப்பர்னு சொல்லிட்டு. அந்த ஸ்டெப் அப் சாப்பர், ஸ்டெப் டவுன் சாப்பர்லாம் எப்படி நம்ம வோல்டேஜை வேரி பண்றோம்னா பேஸ்ட் ஆன் இந்த ஆல்ஃபாவோட வேல்யூவை பொறுத்தான். இந்த ஆல்ஃபாவை நம்ம இன்க்ரீஸ் பண்றோமா டிக்ரீஸ் பண்றோமா பொறுத்தா நம்ம அவுட்புட் வோல்டேஜை வந்து ஸ்டெப் அப் பண்றோமா ஸ்டெப் டவுன் பண்றோமான்னு சொல்றோம். ஓகேவா. இப்போ ஆல்ஃபாவோட வேல்யூ 1 இருந்தா என்ன ஆகும், V நாட் ஈக்குவல் டு Vs ஆயிருமா. அப்ப என்ன ஆகல, ஸ்டெப் அப்பும் ஆகல ஸ்டெப் டவுனும் ஆகல. இப்போ ஆல்ஃபா வேல்யூ 2 இருந்துச்சுன்னா என்ன ஆகும், இன்புட் வோல்டேஜ் Vs வந்து 10 வோல்ட்டுக்குன்னு வச்சுக்க, ஆல்ஃபா வந்து 2ன்னு வச்சிருக்கோம், டியூட்டி சைக்கிள் வந்து நம்ம 2ன்னு எடுத்திருக்கோம். அப்போ V நாட் என்னவா இருக்கும், 20 மாறிடுமா. அப்போ அவுட்புட் வோல்டேஜ் ஆனது இன்புட் வோல்டேஜோட அதிகமாயிருச்சு. அப்ப என்ன ஆகுது, இது ஸ்டெப் அப் சாப்பர் ஆயிருச்சு. அடுத்து அதே இன்புட் வோல்டேஜ் 10ன்னு வச்சுக்க, அந்த ஆல்ஃபா இருக்குல்ல டியூட்டி சைக்கிளை வந்து 0.5ன்னு வச்சுக்க. 0.5னா 1/2வா. அப்போ 10 டிவைட் பை 2ன்னு வருமா. நமக்கு என்ன ஆயிரும், அவுட்புட் வோல்டேஜ் வந்து 5 மாறிடுமா. அப்போ இந்த கண்டிஷன் என்ன ஆகுது, அவுட்புட் வோல்டேஜ் ஆனது இன்புட் வோல்டேஜோட கம்மியாயிருச்சு. அப்போ இது என்னது ஸ்டெப் டவுன் சாப்பர். அப்போ நம்மளோட வோல்டேஜ் அவுட்புட் வோல்டேஜ் எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு, பேஸ்ட் ஆன் ஆல்ஃபா. அப்போ ஆல்ஃபாவோட வேல்யூ வந்து கிரேட்டர் தென் 1 இருந்துச்சுன்னா ஸ்டெப் அப் சாப்பரா இருக்கு. ஆல்ஃபா வேல்யூ ஈக்குவல் டு 1 இருந்துச்சுன்னா அது ஸ்டெப் அப்பும் இல்ல ஸ்டெப் டவுனும் இல்ல. ஆல்ஃபாவோட வேல்யூ வந்து லெஸ் தென் 1 இருந்துச்சுன்னா அது ஸ்டெப் டவுன் சாப்பர். ஓகேவா. இப்போ நம்ம கிளாஸிஃபை பண்ண ஸ்டெப் அப் ஸ்டெப் டவுன் எதை பேஸ் பண்ணி சொல்ல முடிஞ்சா, பேஸ்ட் ஆன் இந்த ஆல்ஃபா. அப்போ இந்த ஆல்ஃபாங்கிறது என்னது, டி ஆன் பை டி. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இந்த டி ஆனையும் டியும் வேரி பண்ணி ஆல்ஃபாவை வேரி பண்ண போறோம். இந்த ஆல்ஃபாவை வேரி பண்றது மூலியமா நமக்கு அவுட்புட் வோல்டேஜ் ஆனது வேரி ஆகுது. ஓகேவா. இதை நம்ம எப்படி வேரி பண்ணலாம் அப்படிங்கிறத இன்னொரு லெக்சர்ல பார்ப்போம். அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா கண்ட்ரோல் ஆஃப் சாப்பர் அப்படி சொல்லுவோம், கண்ட்ரோல் ஸ்ட்ராட்டஜிஸ் சொல்லுவோம். அதுல 2 டைப் ஆஃப் கண்ட்ரோல் இருக்கு, டைம் ரேஷியோ கண்ட்ரோல் அண்ட் கரண்ட் லிமிட் கண்ட்ரோல் சொல்லுவோம். அந்த டைம் ரேஷியோ கண்ட்ரோல் என்ன இருக்கு, 2 டைப்பா சொல்லுவோம், வேரியபிள் ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோல், கான்ஸ்டன்ட் ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோல் சொல்லுவோம். ஓகேவா. அந்த கான்ஸ்டன்ட் ஃப்ரீக்வன்சினா நமக்கு என்ன ஆகாது, டோட்டல் டைம் டி வந்து வேரி ஆகாது, பட் ஆன் டைம் வேரி ஆகும், ஆஃப் டைம் வேரி ஆகும். ஓகேவா. இது வந்து ஒரு டைப். அதே இது வேரியபிள் ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோல்னா அங்க என்ன பண்ணிருப்போம்னா எய்தர் ஆன் டைமை ஃபிக்ஸ் பண்ணிருப்போம் ஆர் ஆஃப் டைமை ஃபிக்ஸ் பண்ணிருப்போம், பட் என்ன ஆகும், டோட்டல் டைம் வந்து சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். அதுதான் கான்ஸ்டன்ட் ஃப்ரீக்வன்சி வேரியபிள் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவோம். இன்னொரு டைப் வந்து கரண்ட் லிமிட் கண்ட்ரோல் சொல்லுவோம். அந்த கரண்ட் லிமிட் கண்ட்ரோல்னா கரண்ட் வந்து மேக்ஸிமம் வேல்யூ அச்சீவ் ஆயிருச்சுன்னா சாப்பர் ஆனது ஆஃப் கண்டிஷனுக்கு போயிடும். கரண்ட் எப்போ மினிமம் வேல்யூவை ரீச் பண்ணுதோ அப்போ நமக்கு சாப்பர் ஆனது ஆன் ஆகும். பேஸ்ட் என்ன பண்றோம், அந்த கரண்ட் லிமிட் கண்ட்ரோலையும் டைம் ரேஷியோ கண்ட்ரோலையும் பொறுத்து நம்மளோட ஆல்ஃபாவை வேரி பண்றோம். இந்த ஆல்ஃபாவை வேரி பண்றது மூலியமா நம்ம சாப்பரை ஸ்டெப் அப் பண்றோமா ஸ்டெப் டவுன் பண்றோமா கிளாசிஃபை பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ டி ஆன் என்ன சொன்னோம், ஆன் டைம், டி ஆஃப்ங்கிறது ஆஃப் டைம் சொன்னோம். இந்த V நாட் ஈக்குவேஷன் இன்னொரு ஃபார்மேட் என்ன எழுதலாம், இந்த ஈக்குவேஷன் அப்படிங்க மாத்தி சொல்லலாமா, V நாட் ஈக்குவல் டு டி ஆன் டிவைடட் பை டி இன்ட்டு Vs எழுதியிருக்கோம். அதே Vs அப்படி இங்க வந்துருச்சு, இந்த டி ஆன் அப்படி வந்துருச்சு. 1/t ஃபார்முலா என்னது, ஃப்ரீக்வன்சி என்ன சொல்லுவோம், ஃப்ரீக்வன்சி இஸ் ஈக்குவல் டு 1 டிவைட் பை டைம் தானே. நம்ம டைமுக்கு ரெசிப்ரோக்கல் எடுத்தா ஃப்ரீக்வன்சி கிடைக்கும். ஸோ இங்க என்ன பண்ணியிருக்கோம், இந்த 1/tக்கு பதிலாக எஃப்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஸோ அவுட்புட் வோல்டேஜ் V நாட் ஈக்குவல் டு எஃப் டைம்ஸ் ஆஃப் டி ஆன் இன்ட்டு Vs. இதுவே என்னது V நாட்டுக்குள்ள ஒரு ஈக்குவேஷன் தான். பட் இங்க மோஸ்ட் ஆஃப் டைம்ல இந்த அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டோம். மெஜாரிட்டி யூஸ் பண்றது V நாட் ஈக்குவல் டு ஆல்ஃபா டைம்ஸ் ஆஃப் Vs. இதை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். ஃபார்முலா என்ன சொல்லியிருக்கோம், V நாட் ஈக்குவல் டு ஆல்ஃபா டைம்ஸ் ஆஃப் Vsங்கிறத எப்போனாலும் ஞாபகம் வச்சிருக்கணும். பேஸ்ட் ஆன் ஆல்ஃபாவை பொறுத்து தான் நம்ம என்ன பண்ண போறோம், ஸ்டெப் அப் சாப்பரா ஸ்டெப் டவுன் சாப்பரா அப்படிங்கிறத கிளாசிஃபை பண்ண போறோம். இந்த ஃப்ரீக்வன்சி எஃப்னு சொல்லியிருக்கோம் இல்லையா 1/tன்னு, இது என்ன சொல்லுவோம்னா சாப்பிங் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்றோம். நம்ம சாப்பிங் ஃப்ரீக்வன்சி என்ன பண்றோம், சாப்பரோட டைமிங் தானே வெரி பண்றோம். ஸோ அதனால சாப்பிங் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்றது. ஓகேவா. ஸோ இப்போ இந்த வீடியோ நம்ம எதை பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்,
ஒரு பேசிக்கா சாப்பரோட ஆப்ரேஷன் பத்தி சொல்லியிருக்கோம். அந்த சாப்பர்ல என்ன இருக்கு, நார்மலா சாப்பர்னாலே ஒரு சுவிட்ச் அண்ட் லோடு மட்டும்தான் இருக்கும். சேஃப்டி பர்பஸ்க்கான என்ன பண்ணியிருக்கோம், ஒரு இண்டக்டர், கெப்பாசிட்டர், ஃப்ரீ வீலிங் டயர் கொடுத்துருக்கோம். இண்டக்டர் ஆனது கரண்ட் ஹார்மானிக்ஸை எலிமினேட் பண்றதுக்கு, கெப்பாசிட்டர் ஆனது வோல்டேஜ் ஹார்மானிக்ஸை எலிமினேட் பண்றதுக்கு, நம்ம ஃப்ரீ வீலிங் டயர் ஆனது இது என்ன இருக்கும், சுவிட்ச் வந்து க்ளோஸ் ஆச்சுன்னா இண்டக்டரும் கெப்பாசிட்டரும் சார்ஜ் ஆகும். சப்ளைவை ஓப்பன் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் என்ன ஆகும், இண்டக்டர்ல ஸ்டோர் ஆகிற எனர்ஜினால நமக்கு சுவிட்சில் ஸ்பார்க் அக்கர் ஆகும். அதை ப்ரொடக்ட் பண்றதுக்காண்டி ஃப்ரீ வீலிங் டயோடு கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ இதுதான் என்னது பேசிக்கான ஆப்ரேஷன். நெக்ஸ்ட் என்ன பண்ணிருப்போம், வேவ் ஃபார்ம் வரைஞ்சிருப்போம். சுவிட்ச் எப்பெல்லாம் ஆன் கண்டிஷன்ல இருக்கும் அப்போ நமக்கு அவுட்புட் வோல்டேஜ் கிடைக்கும். சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சுன்னா அவுட்புட்ல நமக்கு வோல்டேஜ் 0 ஆயிரும். ஓகேவா? நெக்ஸ்ட் இதை பேஸ் பண்ணி நம்ம வோல்டேஜோட ஈக்குவேஷன் எழுதியிருக்கோம். வோல்டேஜோட ஈக்குவேஷன் V0 ஈக்குவல் டு T on டிவைடட் பை T இன்ட்டு V இன்புட்னு கொடுத்துருக்கோம். அந்த இன்புட் வோல்டேஜ் நம்ம VS வச்சிருக்கோம், சப்ளை வோல்டேஜ் அப்படிங்கிறது. அந்த T பை T தான் டியூட்டி சைக்கிள் ஆல்பான்னு எடுத்திருக்கோம். ஆல்பாவோட வேல்யூ வந்து ஈக்குவல் டு 1 இருந்துச்சுன்னா இன்புட் வோல்டேஜும் அவுட்புட் வோல்டேஜும் ஈக்குவலா இருக்கும். V0 அந்த ஆல்பா வந்து கிரேட்டர் தென் 1 இருந்துச்சுன்னா அது ஸ்டெப் அப் சாப்பர், அந்த ஆல்பாவானது லெஸ் தென் 1 இருந்துச்சுன்னா அது ஸ்டெப் டவுன் சாப்பரா இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் எடுத்து என்ன பார்க்கலாம், சாப்பரோட கண்ட்ரோல் டெக்னிக்ஸ் எப்படின்னு பார்க்கலாம். 2 டைப் ஆஃப் கண்ட்ரோல் சொல்லணும், டைம் ரேஷியோ கண்ட்ரோல் அண்ட் கரண்ட் லிமிட் கண்ட்ரோலை பற்றி ஃபர்தர் வீடியோஸில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? தேங்க்யூ.